அப்படியா? அப்புறம் என்னாச்சு? என்னங்க இங்கே வந்துட்டீங்க? பொம்பளைங்களை கோவில்ல பாக்குறத விட குளிக்கிற இடத்துல பார்த்தாதான் சுபீட்சமா இருக்கும். ஆமா, இது யாரு பாப்பா? சுமதி, சிவா அண்ணன் தங்கச்சி. சிவா தங்கச்சியா? சிவாவுக்கு இவ்வளவு ஒரு அழகான தங்கச்சி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் அவனை விரோதியா நினைச்சிருக்கவே மாட்டேனே. நான் வரேன்க்கா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், ஒண்ணு இருக்கும் போதே இன்னொன்னு பாப்பாங்க. ஐயோ, நான் அழக ரசிச்சேம்மா. சரி சரி, பண்ற விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, ரெண்டாவது ஆட்டம் சினிமாக்கு போலாம், வரியா? சரி சரி, வர்ற. ஏய், ரெக்கார்டு போட்டனால வந்து சேர்ந்துரு. அண்ணே, இந்த படத்துல வர பணக்கார பொண்ணுங்க எல்லாமே திமிரா இருக்காங்களே, நிஜமாவே அப்படிதான் இருப்பாங்களா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, நல்ல பொண்ணுங்களும் இருக்கத்தான். பாப்பா, நீ யாருமா? ஊருக்கு புதுசா? இல்ல, நான் இந்த ஊர் பிரசிடென்டோட பொண்ணு கீதா. ஓஹோ, வெளியூர்ல படிக்கதா சொன்னாங்களா? நீங்க தானா? சின்னதுல பார்த்தது, தலை தலையில வளர்ந்துட்ட. நான் அக்கறைக்கு போகணும். பரிசல் துறை எங்க இருக்கு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது, நாங்களே கூட்டிட்டு போறோம். வாங்க, நீங்க போங்க. தம்பி, நானும் வரேன். வேணாம். ஆமா, எங்க பரிசல் ஓட்டுறவரை யாரையும் காணுமே? அதாவது பரிசல் ஓட்டுறவரோட மூணாவது பொண்டாட்டியோட மூத்த புருஷனும் உடம்பு சரியில்லை, அதான் வரல. ஐயோ, இப்ப நான் எப்படி போறது? அண்ணன் ஓட்டிட்டு போவாரு. அண்ணா, தள்ளிட்டு போங்க. கொண்டாங்க. தேங்க்யூ. அண்ணே, உங்களுக்கு என்ன சிரமம்? நான் தள்ளிட்டு போறேன். என்னது? அந்த ஓட்டிட்டு போறேன்னு சொன்னேன். பரிசல். நீ சின்ன பையன்டா, எங்காவது கவுத்துருவேன். நான் ஓட்டிட்டு போறேன் தம்பி. இதுக்குதான் நம்ம லெவல்ல பழகணுங்கிறது. அதெல்லாம் அண்ணனே பாத்துக்குவாடா. நீங்க போங்கண்ணே. அண்ணா, இடுப்பு பிடிங்க. துடுப்பு பிடிங்க, அப்பதான் நல்லா ஓட்ட முடியும். நீங்க ஏறுங்க. ஏய், நீங்க எல்லாம் கடையில ஆர்டர் பண்ண டீ வேஸ்டாயிரம், அப்ப குடிச்சுக்கிட்டு இருங்க. நான் கொண்டு அக்கறையில விட்டு வந்துடுறேன். Wow, what a beautiful place. எல்லாம் நான் தான் டெவலப் பண்ணேன். அலைவாயும் இந்த ஆற்றங்கரையிலே அவர்கள் போவதை பார்த்தாயா? இதை பார்க்கும் போது ஒரு பாடல் பாட தோன்றவில்லை. பாடு. வாசி. நிக்க கூடாதுமா, உட்காரு. அட உட்காரு, நிக்க கூடாது. நான் அப்படித்தான் நிப்பேன். துளியிலே போக வந்த கிராமத்து மின் விளக்கே, பரிசல் மேலே அண்ணம் போரா, என்ன ஆகும் எண்ணிப்பாரி. அண்ணே, கவுத்துட்டியே கப்பு. யாரை கேட்டியா என் பொண்ணை காப்பாத்துன? ஆபத்துல இருக்கிற பொண்ணை காப்பாத்தா யார கேட்கணும்? நான் மட்டும் உங்க பொண்ணை காப்பாத்தலைன்னா ஆத்தோட போயிருக்கோம். அவன் இந்த ஆத்தோட போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒன்ன மாதிரி அயோக்கியா அவளை தொடக்கூடாது. வாமா. தேங்க்ஸ். தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாட்டையால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறுங்க சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறுங்க சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடுங்க சாமி. காசு போடுங்க. காசுல ஒண்ணுமில்ல. யார வேடிக்கை போய் சொன்னது?
சாமி. ஹலோ. தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை. இது பெரிய தொழில். இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. ஐயா, புடிங்க அவனை. நம்ம ராஜாத்தி பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. ஏய், என்னடி இது கட்டின புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தானே. சரி சரி, என்னடி இது நடுரோட்ல நேரங்காலம் பார்க்காம? நீங்க நேரம் காலம் பார்க்காம என்கிட்ட பழகுனீங்க, அதனால நான். என்னடி சொல்ற? உங்க வாரிசு என் வயிற்றுல வளருதுங்க. ஆமா, நான் நாட்டுல பெரிய தலைவர், எனக்கு வாரிசு பிறகு போகுது, அதுவும் உன் மூலமா. எத்தனை மாசம் கழிச்சு தொலைக்க வேண்டியதானே? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் தோட்டத்துல விரிச்ச முந்தானைய கட்டில விரிக்கணும், அதுக்கு ஒரு வழியை பாருங்க. எனக்கு முந்தான வச்சவரெல்லாம் கட்டில் போடுறதுனா நான் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி தான் கட்டணும். முடிவா என்னதான் சொல்றீங்க? காசு கொடுக்குறேன் கலைச்சிரு, பணம் கொடுக்குறேன் ஓடிடு. எனக்கு காசு பணம் வேண்டாம், என் கழுத்துக்கு தாலி தான் வேணும். ஏண்டி, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன் என்னடி ரப்பர் ஸ்டாம்பா குத்தி இருக்குது? ஒரு பப்ளிக் ஃபிகர், 4 பேர் மத்தியில இன்சல்ட் பண்ணாத. ஐயோ, எந்த பிரச்சனையும் பேசிட்டு காய்ச்சி என்னங்க இதெல்லாம் வேடிக்கை பாரு. ஐயோ, இந்த பொண்ணுக்கு பேய் புடிச்சிருச்சுங்க. நான் அப்பவே சொன்னேன், கல்யாணம் ஆகாத கண்ணி பொண்ணுங்க அடுத்த மாச பக்கம் போகாதீங்க கேட்டாதானே. என்ன காத்துக்கார் போட்டுதோ தெரியலையே. ஐயோ, கோயில கட்டி வச்சிடறேன். ராத்திரிக்கு பேய் ஓட்டுறதா மந்திரிக்க சொல்லி குருவமாலை வச்சு கருவை கலைக்க மருந்து கொடுத்துறேன். பகவதி, மாகாளி திரிசூரி, ஓடியே வந்திடம்மா, உண்மைகளை காத்திடவே.
அவுத்துறா அவுக்கல இந்த பள்ளைய உடைச்சிருவேன்.